Hello everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட் க்ரீன் டிஷ்யூ கிளாத்து. இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடிதாருக்கு போடுறதுக்காண்டி ஒரு இது வாங்கியிருக்கோம். வந்திருக்கு நமக்கு. ஒரு கார்னரில் பண்ண போகிறோம், கார்னரும் நம்ம நெக்கும் பண்ண போகிறோம். என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்குரிய ட்ரேசிங் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து அந்த கார்னர்ஸ் இது பார்த்திங்கன்னா தெரியும், கார்னர்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கோம். இது வந்து அந்த ஸ்லிட்டு போட்டுரும் பார்த்திங்களா, கீழே விரிவு, அந்த ஸ்லிட்டுக்கு போடுற டிசைனை சிங்கிள் லைனில் அது வரைஞ்சிருக்கு, ட்ரா பண்ணியிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதான் ஸ்டார்டிங் லைனு. இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து நம்ம அந்த கிராஸஸ் போடுற மாதிரி அந்த ஸ்டைலில் போட்டிருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் ட்ராயிங் ட்ரேசிங். இது ஃப்ரீ ஹேண்டாகவும் வரைஞ்சிக்கலாம், இல்லை நம்ம ட்ரேசிங் எடுத்து வரைஞ்சிக்கலாம். அப்படி நம்ம ஜிக்ஸாகாக சும்மா ரேண்டமாக போடுறது தான், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உரசாமல் எங்கேயும் இடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்து போடுறோம். இது டேர்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த அந்த கார்னரை டேர்ன் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப நல்ல ஃபினிஷிங்காக காட்டணும். இப்போ இது மாதிரி இதை நம்ம இது வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், நமக்கு எவ்வளோ வேணுமோ அது வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு சைடு ஸ்லிட்டு, ஒரு சைடு உள்ள கீழே விரிவு இருக்குது பார்த்திங்களா ஃப்ளாரு, அதில் ஒரு சைடு உள்ள விரிவு மட்டும்தான் போட போகிறோம், ஒரு சைடு போடலை, கொஞ்சம் ஃபேன்சியாக கேட்டிருக்காங்க. இதே தான் நம்ம நெக்லைன் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதுதான் நமக்கு அந்த கார்னரில் போடுற டிசைனு. பட் இந்த கார்னரில் வந்து இந்த கேப் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டிசைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த உள்ளே போட்டிருக்கிற அந்த 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 நெளிவு தவிர வெளியே போட்டிருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவும் சேம் அந்த சிங்கிள் லைனில் போட்ட ஒரு டிசைன் தான். இது நம்ம எப்படி பண்ணுறோம், எப்படி இதில் ட்ரேஸ் பண்ணுறோம் பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இது வந்து 2 கலர் கார்பன் இருக்குது பார்த்திங்களா, ஹாஃப் ஒயிட் கார்பன் ஒயிட் கார்பன் போட்டது வரல. ஸோ நாங்கள் பிளாக் கலர் கார்பன் யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப மெல்லுசாக யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு. அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி இந்த ஒரு சல்வாரோடைய இந்த ஒரு கார்னரில் மட்டும்தான் போட போகிறோம் டிசைனு. அதை பாருங்கள் எப்படி போட்டிருக்கோன்ட்டு. இது கார்னர் எட்ஜு டேர்னிங், அந்த சென்டரில் வந்து அந்த லென்த்தை வர வந்து ஒரு போர்ஷன் வந்து இதில் வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். எப்போயுமே நம்ம ப்ளவுஸுக்கு நெக்குக்கு போடுறத விட இது ஒரு மாதிரி டிசைன். இது நம்ம வேணும்னா பட்டு பாவாடை சட்டை, இல்லை நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து ப்ளவுஸில் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது வேறு இந்த மாதிரி டிசைன் வந்து போட்டது கிடையாது, தான் நாங்கள் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறோம். ஒரே சிங்கிள் லைனில் ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணி போடுறோம். இப்போ இது எது நம்ம நெக்கில் எப்படி போடுறோம் பார்க்கலாம். இதை பார்த்தோம்னா தெரியும், நெக்கில் வந்து நம்ம அதை ரிலேட் பண்ணி அவ்வளோ அகலத்துக்கு போடல, ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் நெக்கு போட்டிருக்கோம். நம்ம இது இனிமேல் எப்படி பீட் ஒர்க் இது அப்ளை பண்ணுறோன்னு இதை ஃபர்தராக போக போக பார்க்கலாம். இந்த ட்ரேசிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஷட்டிலில் இருக்கிற மாதிரி டிசைனால் நல்ல ஆப்போசிட் ப்ளூ கலரில் டியூப் பீட்ஸ் வச்சுருக்கோம், அது சூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற பீட்ஸு, சுகர் பீட்ஸில் வந்து பேர்ல் சுகர் பீட்ஸ் வந்து அது யூஸ் பண்ணுறோம். இதாக இருக்குது பாருங்கள், வெறும் ரன்னிங்காக கொண்டு போகிறது தான், ஒரு பஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். நிறையாலாம் குத்தலை, ஒரு தான், ஒரு பஞ்சு, ஒரு ப்ளூ கலர், ஒரு பேர்ல், ஒரு ப்ளூ கலர், ஒரு பேர்ல். அந்த டேர்னிங்ஸ், அந்த பெண்டு இதெல்லாம் வரும்போது இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிகினர்ஸ்க்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான டிசைன் தான். அவங்க அப்படியே உட்காந்தாங்கன்னா ஒரு 1 ஹவரில் 2 ஹவரில் முடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போது இதுதான் அந்த கிராஸில் வந்து பார்த்தோம்னா, அந்த சல்வாரோட கிராஸில் இவ்வளோ தூரம் போட்டிருக்கு, பார்த்தோம்னா தெரியும். இந்த பாருங்கள், நல்லா அழகாக இருக்குன்னு. வேறு ஒன்றுமே பண்ணலை, இது மட்டும்தான். அந்த ஆல்டர்னேட்டாக அந்த பீடில் ஒன்று, இந்த பீடில் ஒன்று மாற்றி 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 வச்சிட்ருக்கோம். நம்ம எவ்வளோ தூரம் ட்ரேஸ் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ தூரம் மட்டும்தான் வரும். இது எப்படி நீ போட்டுட்டு எப்படி கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த பார்டரில் அவுட்லைனில் முடிச்சிருக்கோம், அவுட்லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. அவுட்லைனில் பார்த்தோம்னா பீட்ஸ் மட்டும் வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீனில் வந்து ஒரு த்ரெட்டு போகுது பாருங்கள், வெறும் த்ரெட்டு மட்டும்தான், நம்ம ஜரி எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, ஒன்லி த்ரெட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே ஷட்டிலாக போட்டிருக்கோம், அந்த க்ரீனில் அப்படியே மேர்ஜாக இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம். அப்புறம் இங்கே பார்த்தோம்னா அது ட்ரேஸ் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ட்ரேஸ் பண்ணி இந்த இமேஜ் வந்து போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும். இதில் என்ன அதில் வந்து நம்ம ப்ளூ கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து டைனி டியூப் பீட்ஸ் இருக்கும் பாருங்கள், நல்லா கிளிட்டரிங்காக உள்ள கோல்டன் டியூப் பீட்ஸும் திரும்ப பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பேர்ல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கே திரும்ப ஒரு பஞ்ச் தான் பண்ணிவிட்டு திரும்ப அவுட்லைனில் அந்த ப்ளூ கலர் கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த சேம் அந்த ப்ளூ கலரில் அவுட்லைனை கொடுத்துருக்கு. திரும்ப இந்த ஃபில்லிங் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோன்ட்டு, சென்டரில் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அப்புறம் அதில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஒரு கர்வ்டு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கொடுத்துருக்கு, உள்ளே வந்து பார்த்தா கொடுத்துருக்கு. இன்னொன்றில் வந்து
அந்த ஆலிவ் க்ரீன் அவுட்லைனில் கொடுத்த அந்த ஆலிவ் க்ரீனை வந்து கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இமேஜ் இதுக்கு. இந்த இதை பார்த்திங்கன்னா இது தெரியும், நல்லா ஃபுல் இமேஜ். இது பாருங்கள், இதான் ஃபுல் இமேஜ் வந்துருச்சு உங்களுக்கு. இது டாப்பில் உள்ள இமேஜு. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் ஒரு கார்னர், சல்வாரில் வந்து ஒரு கார்னரில் வருது. இனி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர்ல்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த பேர்ல்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணும்போது இன்னும் பார்த்தா நல்லா பியூட்டிஃபுல்லாக இன்னும் ரொம்ப அழகாக வந்துடும். இந்த இதை பார்த்தோம்னா ஃப்ளாட் பேர்ல்ஸ் இருக்குது. இந்த பேர்ல்ஸ் தான் நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்தா தெரியும் இப்படி பண்ணுறோன்ட்டு. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஐடியாவில் தான் நம்ம அந்த ஸ்டோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். நமக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நாங்கள் கேப் நிறையா இருக்குங்கிறக்காண்டி சும்மா அங்கே 3 டாட்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுறோம். வச்சுட்டு இந்த சைட்ஸில் சும்மா ஒரு அரம்பு மாதிரி இருக்கிறதுக்காண்டி இங்கே நாங்கள் திரும்ப டாட்ஸ் வைக்கிறோம். வச்சுட்டு அங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துறோம், சின்ன பாயிண்ட் எட்ஜஸில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். அது வைக்கிறதுக்கு முன்னாடியும் வச்சதுக்கும் உள்ள அந்த டிசைன் வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியும் உங்களுக்கு. வச்ச அப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா நுணுக்கமான வேலைப்பாடுகள் பார்க்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்குது. இது நாங்கள் சும்மா ரஃபாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இனி நமக்கு எப்படி தோணுதோ அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டி தக்கன இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் வந்து பார்த்து ரொம்ப நல்ல நயமான குவாலிட்டி பேர்ல் பீட்ஸு, ஃப்ளாட் பீட்ஸு. ஒரு பக்கம் நல்லா பல்ஜ்டாக எம்போஸ்டாக இருக்கும், ஒரு பக்கம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ஆல் ஓவர் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சுடிதார் டாப்போட டிசைன். ஒரு எட்ஜோட வந்து வந்திருக்கு. இங்கே அடுத்து நம்ம நெக் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எட்ஜில் வந்து டிப்பில் வந்து எப்படி வச்சு ஃபினிஷ் பண்ணுறாங்கன்ட்டு பாயிண்டடாக வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே ஃபைன். நம்ம அப்படியே அடுத்து நெக்குக்கு போய் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தோம்னா தெரியும், இதான் கம்ப்ளீட் பண்ண ஃபுல் ஒர்க்கு. அந்த சல்வாரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள பாட்டம் லேயர் இருக்குது. ஒரு சைடு தான் போட்டிருக்கு, அடுத்த சைடில் வந்து போடல. இது ஒரு சைடு மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து நெக் ஏரியா. நெக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சிமிலராக அதே போல் போட்டு நம்ம நெக்குமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு ஒன்லி பீட்ஸ் மட்டும் வச்சு போடுறதுக்குமே எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு கூட. இதை 1 or 2 டேஸில் உட்காந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு காட்டு கூட தேவை இருக்காது. நம்ம ஆரி ஃப்ரேம் 18 inch ஃப்ரேம்ஸ், அந்த ஃப்ரேம்ஸே போதுமானது. இனி நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் புட்டாஸ் அப்படி எதுவும் நம்ம வைக்கணும்னு நினச்சோம்னா நம்ம வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் இதை பற்றி கீழே எதுவும் கமெண்ட்ஸ் எதுவும் நீங்கள் லீவ் பண்ணி நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.